ஹாய் ஆல். ஹோப் உங்கள் ப்ரிப்ரேஷன் எல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்டடி டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். எதை பேஸ் பண்ணினா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். பேசிக்லி நம்மளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, கரெக்டுங்களா? பிகாஸ் படிக்கிறது யாருக்கு தான் பிடிக்கும்? நம்ம கிடைக்கிற டைமில் நம்ம சோஷியல் மீடியா பார்க்கலாம், வெளியே போகலாம், இப்படி தான் இருக்குமே தவிர படிக்கணும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு சின்னதுலேருந்தே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிடிக்காத ஒரு விஷயம், கரெக்டுங்களா? அப்போ நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நியர் இம்பாசிபிள் திங் மாதிரி. ஏன்னா நம்ம பிரெயின் வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண விடாம பாத்துக்கிறதுக்கு தான் இவால்வ் ஆயிருக்கு, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஆனா நம்மளுக்கு படிக்கணும், பிகாஸ் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும், அது நம்ம கோலா இருக்கு. அப்போ நம்ம கன்சிஸ்டண்டா இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது, ஆனா நம்மளால அதையும் ஃபாலோ பண்ண முடியல, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும், ஓகேங்களா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்ஷன். அடிக்ஷன் இந்த சென்ஸ் வந்து சோஷியல் மீடியாவுக்கு ரீல்ஸ் பார்க்குறது, இல்லைன்னா யூடியூப் பார்க்குறது, இதுக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க. அதனால டைம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்காது கன்சிஸ்டண்டா இருக்கிறதுக்கு. இதை பார்த்தே அவங்க பிரெயின் டயர்ட் ஆயிருக்கும். இதுல படிக்க உட்காந்தா அவங்களுக்கு தூக்கம் தான் வரும். ஸோ இதோ ரீசனா இருக்கும். செகண்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ப்ரொகாஸ்டினேட்னா நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே படிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைப்பாங்க. 2 days படிப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அந்த மிச்சம் அந்த நாள்லேருந்து 10 hours 12 hours எல்லாம் படிப்பாங்க. அது அப்படியே படிப்படியாக 6 hours 4 hours 3 hours வந்து அதை அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் எக்ஸாமுக்கு 1 week முன்னாடி உட்காந்து எல்லா சப்ஜெக்டையும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாமல் இருக்கவங்க. தேர்ட் டைப் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு அடிக்ஷனும் கிடையாது, ப்ரொகாஸ்டினேஷனும் கிடையாது, படிக்கிறதே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்காமையே இருப்பாங்க. லைக் எப்படி சொல்லலாம், ஏதாச்சும் ஒரு லக்ல நம்ம பாஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுக்கலாம், ஆகஸ்ட் இந்த 2 சப்ஜெக்ட் விட்டுட்டு மிச்சதை மட்டும் படிச்சுக்கலாம், இந்த மாதிரி, ஓகேங்களா? ஹேட்னா இது சப்ஜெக்ட் பிடிக்காம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு சயின்ஸ் பிடிக்காது, எக்கனாமி பிடிக்காது, சில பேர் கரண்ட் அஃபேர் படிக்கவே பிடிக்காது. ஸோ இது மாதிரி அந்த ஒரு சப்ஜெக்ட்ல கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறது தான் இந்த தேர்ட் டைப், ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு. அதுல பாத்தீங்க அப்படின்னா நானுமே ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் அதில் வந்து சொல்லியிருப்பேன், லைக் போமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களோட வால்பேப்பரில் உங்கள் கோலை வந்து வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது ஒர்க் ஆகும், ஆனால் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுமானா கிடையாது. இப்போது ரொம்பவே அடிக்டடாக இருக்காங்க ரீல்ஸுக்கு அப்படின்னா 50-50 தான் சான்ஸ் இருக்குது. 50% அவங்க பெட்டர் ஆகலாம், இல்லைனா அவங்க அகெயின் அந்த லூப்குள்ளேயும் கூட திருப்பி போக சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடீஸை ஹேபிட்டாக மாற்றணும், ஓகேங்களா? நம்ம வந்து வெறுமனே கன்சிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு யோசிக்காம அதை நம்ம ஹேபிட்டா மாத்தணும். லைக் காலையில எந்திரிச்ச உடனேமே நம்ம ப்ரஷ் பண்றோம், கரெக்டுங்களா? அது சின்ன வயசுல நம்மளுக்கு பிடிக்காம பண்ணியிருப்போம். நம்ம அம்மா எல்லாம் நம்மளை திட்டுவாங்க, இது பண்ணாதான், ப்ரஷ் பண்ணாதான் ஃபுட், இது மாதிரிலாம் நம்மள சின்ன வயசுல ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம தனியா அடல்ட்டா இருந்தாலுமே நம்மளை யாரும் வந்து சொல்ல தேவையில்லை, நம்மளாவே ப்ரஷ் பண்ணிட்டு தான் அடுத்து சாப்பிட்றது எதுவா இருந்தாலும் நம்ம பண்றோம், கரெக்டுங்களா? இப்போ நியூவா வந்து ஹேபிட் பாருங்க, சோஷியல் மீடியா பார்க்குறது. நம்மள நிறைய பேர் காலையில் எந்திரிச்சோடனே முதல்ல இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறது, இல்லைன்னா வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பார்க்குறது, இது மாதிரி சோஷியல் மீடியா எந்திரிச்சோடனே செக் பண்ணுவோம் இன்வாலண்டரியா. பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் பண்ணிடுறேன், இல்லைன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பார்த்துறேன்னு சொல்லுவோம். இதுவும் நம்மளுக்கு ஹேபிட்டாக வந்தது தான், ஓகேங்களா? இது வந்து நாம பிடிச்சி பில்ட் பண்ணிக்கிட்டோம். படிக்கிறத வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயம், பட் பண்ண ட்ரை பண்ண போறோம். ஸோ சோஷியல் மீடியா உங்களுக்கு எப்படி ஹேபிட்டா மாறிச்சோ அதை விட கொஞ்சம் எஃபர்ட் சேர்த்தி போட்டோம் அப்படின்னா ஸ்டடீஸும் நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டா மாறிடும், ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தனால கிட்டத்தட்ட 1 year வந்து நான் பிரேக் எடுத்திருந்தேன். ஐ மீன் என்னால் படிக்க முடியல, ஓகேங்களா? ஸோ 1 year உடம்பு சரியில்லைங்கும் போது ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ பேசிக்லி நல்லாவே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு எனக்கு அதுக்கப்புறமா படிக்கணும்னு நினைச்சாவே அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஐ மீன் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவேன், ஆனால் ஒரு அளவுக்கு படிச்சுட்டு இருந்தேன். சாரி, இடையில சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. ஸோ ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு இருந்தேன். லைக் ஒரு நாள் 2 மணி நேரம் படிப்பேன், அடுத்த நாள் படிக்கவே மாட்டேன், அதுக்கப்புறம் 10 hours படிப்பேன், அப்புறம் 4 நாள் படிக்க மாட்டேன், அப்புறம் 1 week படிக்க மாட்டேன், அப்புறம் 1 week ஃபுல்லாக 1 hour படிப்பேன். இது மாதிரி கொண்டு வந்தேன். அதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ணணும், பிகாஸ்
நம்மளுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப கன்சிஸ்டன்ட்டா படிச்சுட்டு இருந்தா தான் எக்ஸாம் அப்போ நம்மனால அதைய ரீகால் பண்ண முடியும். அப்ப கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும் அப்படின்னா, நான் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணேன். ஆனா இந்த ஹேபிட்டா மாத்தணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. 6 மந்த் இத நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, படிக்கிறது வந்து எனக்கு ஒரு இன்வாலன்ட்ரியா மாறிடுச்சு. ஒரு டேல இதெல்லாம் நான் இந்த டைம்ல நான் கண்டிப்பா படிப்பேன். அப்படிங்கிற மாதிரி என்ன நானே புஷ் பண்ண வேண்டாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் இந்த டைம்லலாம் என்ன நானே கம்பல் பண்ணிக்கிட்டு நான் போவேன். ஐயோ படிக்கணும், நம்மளுக்குன்னு கோல் இருக்கு, ஸோ அச்சீவ் பண்ணணும், எப்படியாச்சும் படிச்சு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடலாம், இந்த மாதிரிலாம் என்ன நானே புஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா அந்த நீடு வந்து எனக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு இதுல எதெல்லாம் ஒர்க் ஆகுது, இல்ல இது எனக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒர்க் ஆகல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒன்று ஒர்க் ஆச்சு, எனக்கு ஒன்று ஒர்க் ஆச்சு. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இது ஒர்க் ஆகலைன்னா மேபி அது ஒர்க் ஆகலாம். அது உங்களுக்கு நான் அப்போ ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்மளோட கியூ அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தூண்டுதல். உன்னை பார்த்தா நம்மளுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டடீஸ்க்கு ஆப்வியஸ்லி டிஎன்பிசிக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட கோல் தான் நம்மளோட கியூவா இருக்கணும். அப்போ நம்ம கோலை வந்து விசிபிளா வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ கோலை வந்து விசிபிளா வைக்கிறதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு வால்பேப்பர் ஃபோன்ல வைங்க, ஆர் ஸ்டிக் பண்ணுங்க. பெட்ரூம்ல, ஸ்டடி ரூம்ல எங்கெல்லாம் நீங்க அடிக்கடி போவீங்களோ அந்த ரூம்ல எல்லாம் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கில்ட் வரும் அதை பண்ணாதப்போ. ஸோ அது மூலியமா அந்த கில்ட்டை யூஸ் பண்ணி கூட நம்ம போய் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா நெகட்டிவ் கியூஸ். அதாவது நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம்னா அதுவும் ஒரு தூண்டுதல் தான். ஃபோன் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அதுவும் ஒரு தூண்டுதல்ல தான் பண்றோம். அப்ப அதை வந்து இன்விசிபிள் ஆக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபோனை வந்து நீங்க ஏரோப்ளேன் மோட்ல போட்டு ஒரு பக்கம் வைக்கணும். நான் சைலண்ட்ல போடுறேன், டைமர் வச்சிருக்கேன், அது எதுவுமே நீங்க வந்து பண்ணக்கூடாது. ஏரோப்ளேன் மோட்ல போட்டு வச்சிடணும். ஸோ பேசிக்லி அதை பத்தி நீங்க யோசிக்காத மாதிரி இருக்கணும். அண்ட் அட் தி சேம் டைம் நீங்க காலையில் எந்திரிச்ச உடனேயுமே ஃபோனை பார்ப்பீங்க. 90% அப்படிதான். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா நீங்க உங்க பெட் பக்கத்துல ஃபோனை வைக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்க நைட்டு நல்லா ஸ்க்ரால் பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு அதை ஒரு டேபிள்லயோ எங்கேயோ பக்கம் வச்சுட்டு நீங்க தூங்கணும். உங்க பெட்ல வந்து ஃபோன் இருக்கக்கூடாது. எந்திரிச்சோன்னே நீங்க ப்ரஷ் பண்ணி அந்த ஒர்க்குக்கு நீங்க கண்டினியூ ஆகணும். இதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஆர் 3 டேஸ் உங்க பிரெயினுக்கு வந்து ஷாக் மாதிரி இருக்கும். என்ன இவன் புதுசா பண்றான், இப்படிலாம் இருக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி பார்க்கும். பட் 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்க நினைச்சதை விட அது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் நம்மளுக்கு வேணுங்கிறத விசிபிள் ஆக்கணும். நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணணுமோ அதுக்கு ரீசனா இருக்கிறத விசிபிளா வச்சுக்கணும். நம்ம இதெல்லாம் பண்ண வேணாம்னு நினைக்கிற ஆக்ஷனோட அட்ராக்ஷனை வந்து இன்விசிபிளா வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கணும். ஓகேங்களா? பேசிக்லி எதுக்குன்னா டோபமைன்காக. படிக்கிறதுனால நம்மளுக்கு டோபமைன் வரும்னா வரும். எப்போனா அந்த சிலபஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டோபமைன் வரும். கரெக்டுங்களா? ஆனா அது எப்போ வரும்? நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம், இல்லை ஒரு டாபிக் எடுக்கிறோம். இன்னைக்கு ஃபுல்லா ஒரு டாபிக் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு டாபிக் இன்னைக்கு முடிச்சிருக்கேன்னு ஒரு டோபமைன் வரும். இன்கேஸ் அது பெரிய டாபிக்கா இருக்கு 2 நாள் ஆகுதுன்னா 2 நாளுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு அந்த டோபமைன் வரும். டோபமைன் இருந்தாதான் நம்ம வந்து ரிப்பீட்டட் ஆக்ஷன் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நம்மளை பண்ண வைக்கிறது இந்த டோபமைன் தான். நம்மளுக்கு இது எதுக்கு நம்ம இவால்வ் ஆகும்போது டோபமைன் வந்துச்சு அப்படின்னா நம்ம நல்லா சாப்பிடணும், நம்மளுக்கு வாழணும்னு ஒரு ஆசை இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டோபமைன் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா டேஸ்டியா சாப்பிடும்போது இல்லைன்னா ஹாப்பியா இருக்கிற நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கு டோபமைன் வரும். அப்பதான் நம்மளுக்கு வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ தட் அந்த டோபமைன் வந்து நம்மளுக்கு ஒரு அந்த பர்பஸை கொடுத்துட்டு இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஆனா இப்ப அந்த டோபமைன் வந்து பார்த்தோம்னா தேவையில்லாததுக்கெல்லாம் நம்மளுக்கு வருது. அதாவது டோபமைன் ரஷ். அதாவது நார்மலா வர டோபமைனை விட நம்மளுக்கு இந்த ஃபோன் பார்க்கும்போதோ இல்லை அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போதோ த்ரில்லிங்கா ஏதாச்சும் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமா வருது. அதனால ஸ்டடீஸ் மாதிரி போரிங்கான விஷயமா நம்ம நினைக்கிறதுல கம்மியா வருது. அப்போ ஆப்வியஸ்லி நம்ம பிரெயின் என்ன பண்ணும், இதை விட ஃபோன் பார்க்கும்போது இந்த பர்சன் வந்து அதிகமா ஹாப்பியா இருக்காங்க, அப்ப நம்ம அதை பண்ணாதான் இவங்க அதிக நாள் வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரெயின் பார்க்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இன்கேஸ் நீங்க வந்து படிக்கிறீங்க 1 hour படிச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இதை பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10 minutes சோஷியல் மீடியா நான் பார்ப்பேன். ஆல்வேஸ் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஸ்நாக் வந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்க வந்து வச்சுக்கலாம். இது ஒவ்வொருத்தவங்களுக்கு தனிப்பட்ட வகையில மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த திங் ஒன்று இருக்கு.
மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து கம்மியா நீங்க வந்து எய்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 நிமிஷம் ஒரு வாரத்துக்கு உங்களால படிக்க முடியுதான்னு பாருங்க. அதாவது இன்னைக்கு 20 மினிட்ஸ், நாளைக்கு 20 மினிட்ஸ். அந்த 20 மினிட்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க கேலண்டர் மந்த்லி ஷீட்டோ, இல்ல நீங்க உங்களுக்கு எங்கேயாச்சும் நோட் பண்ணணும்னா அங்க டிக் போடுங்க. ஐ மீன் கையால நீங்க பண்ணணும். ஓகேங்களா? அதாவது நீங்க விசிபிளா உங்க ஹேண்ட யூஸ் பண்ணி பண்ணும்போது, அந்த அந்த பிரெயின்ல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபோன்ல இல்ல டிஜிட்டலா நம்ம வந்து செக் லிஸ்ட் வைக்கிறத விட, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ 20 மினிட்ஸ் பாருங்க. அடுத்தது அதை வந்து 30 மினிட்ஸா மட்டும் மாத்துங்க. எடுத்த உடனே 1 ஹவர் அப்படிலாம் வேணாம். இது மாதிரி ஒரு 1 வீக் வைங்க. இப்போ உங்க பிரெயின்ல என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு உங்க மேலேயே ஒரு ட்ரஸ்ட் வரும். உங்க வில் பவர் மேலேயும் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வர ஆரம்பிக்கும். இல்ல நம்ம நினைச்சோம்னா நம்மளால பண்ண முடியுது அப்படின்னு. 30 மினிட்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ்க்கு ஒரு 3 டேஸ் இருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா 1 ஹாருக்கு நம்மளால டெய்லி 1 ஹார் படிக்கிறோமா அப்படின்னு ஒரு 1 வீக் பாருங்க. அதுக்கப்புறம் அத 2 ஹாரா மாத்தி, ஒரு 2 வாரம், இல்ல 3 வாரம் நீங்க வந்து பார்க்கலாம். மிடில்ல நீங்க வந்து 1 டே விடலாம். ஓகேங்களா? இப்ப 2 நாள் நான் வந்து படிக்கல. இன்கேஸ் நீங்க சிக்கா இருக்கீங்க, உடம்பு சரியில்ல, இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒர்க் அப்படின்னா பரவால்ல. பட் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணியோ, இல்லன்னா வேற ஏதாச்சும் ரீசன் அவாய்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரீசனால 2 நாள் நீங்க கன்டினியூஸா விட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஹார் படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டேஜ் நீங்க வந்துட்டீங்க. ஆனா இப்போ ஒரு நாள் இடையில விட்டீங்கன்னா, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 1 மந்த் ஆர் எல்ஸ் 2 மந்த்ஸ் மேக்ஸிமம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா டெய்லியுமே படிக்கணும் அப்படிங்கிறது அந்த பிரஷ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஆயிரும். ஸோ தட் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நீங்க வந்து ஈஸியா பில்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி நீங்க ஸ்டார்ட் பண்ண போறது என்ன ரொம்ப ரொம்ப கம்மி 20 மினிட்ஸ் தான். ஒரு நாள்ல நீங்க 20 மினிட்ஸ் வந்து ஆனா டெய்லி ஒரு நாளும் மிஸ் பண்ணாம நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ப்ரொக்ராஸ்டினேட் பண்றவங்கல்ல இன்னொரு ஐ மீன் மெயின் ரீசன் என்னன்னா, பெரிய டாஸ்க் எடுத்து நம்ம பண்ணுவோம். என்ன பண்றதுன்னே தெரியல இது அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இருக்கு. சிலபஸே 4 பேஜுக்கு இருக்கே. இது நான் எப்படி படிப்பேன்? ஸ்கூல் புக்ஸ் இவ்ளோ இருக்கு. அது போக கரண்ட் அஃபேர் படிக்கணும். ஸோ இத்தனை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரெயின் வந்து நீங்க ஏதோ அது சூசைட் பண்ணிக்க போறீங்க. ஆல்வேஸ் ஒரு வால்கனோக்குள்ள குதிக்க பார்க்குறீங்க. அந்த மாதிரி அதை இமேஜின் பண்ணிக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, அதை ஸ்மால் ஸ்மால் சங்க்ஸா மாத்தணும். இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நம்மளும் கேட்டிருப்போம். ஆனா நம்ம பண்ண மாட்டோம். ஆக்சுவலி இது பண்ணி பார்த்தீங்கன்னா, ப்ரொக்ராஸ்டினேஷன் நல்லாவே குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜியாகிரஃபின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா, ஜியாகிரஃபில என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்கு? அத வந்து லிஸ்ட் பண்ணிருங்க. எக்கனாமி அப்படின்னா, அதுல என்ன சப் டாபிக்ஸ் இருக்கு? அத வந்து லிஸ்ட் பண்ணிருங்க. இல்ல சப் டாபிக்ஸ் வழியா பார்க்கிறதே எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. எனக்கு வந்து என்ன சப் டாபிக்னே தெரியல. அந்த மாதிரி நீங்க இருக்கீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புக்ஸ் இருக்கு. எக்கனாமினா நான் வந்துட்டு 11th அண்ட் 12th புக் நல்லா படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க புக்ஸ் கணக்கு கூட நீங்க எடுத்துக்கலாம். பேசிக்கலி உங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கிறீங்கன்னா, இதெல்லாம் தான் நான் படிக்கணும். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து மறுபடியும் ஒரு நாள்ல ஒரு புக்கும் நான் முடிக்கணும். இல்லைன்னா 1 வீக்ல நான் ஒரு சப்ஜெக்ட் வந்து முடிக்க போறேன். இந்த மாதிரி நீங்க டார்கெட் வச்சீங்கன்னா 2 நாள் பண்ணுவீங்க. 3வது நாள் கண்டிப்பா அது அப்படியே குறையும். அதுக்கப்புறம் அதைய விட்டுட்டு புது பிளானை நோக்கி போயிடும். ஸோ அப்படி பண்ணாம உங்களோட ஐடியா என்னவா இருக்கணும்னா, இன்னைக்கு எந்திரிச்சு 2 சம் நான் சால்வ் பண்ணணும் மேக்ஸ்ல. இப்போ ஒரு லெசன் நான் வந்து படிக்கணும். இவ்வளோதான் நீங்க வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இனிஷியலி நான் சொல்றது இன்னைக்கு. இனிமேல் கன்சிஸ்டன்ட்டா இருக்கலாம் முடிவு பண்றீங்க. நாளைக்கு மண்டே. ஓகே. மண்டேலேருந்து ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, மேக்ஸ் படிக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா, 2 சம் 20 மினிட்ஸ்ல 2 சம் பார்க்கலாமா? ஸோ 2 சம் நான் வந்து சால்வ் பண்ணி பார்க்குறேன். இல்லைன்னா ஒரு லெசன் 6th ஒரு லெசன். இல்லைன்னா 10th ஒரு டாபிக். 10த்லயே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெசன்ல 2 டாபிக் கூட சிலதுல இருக்கும். ஸோ ஒரு டாபிக் நான் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்றேன். இது மாதிரி வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, பேசிக்கலி நீங்க வந்து அதை அச்சீவ் பண்ணிருவீங்க. நம்ம பிரெயினுக்கு வந்து பெருசா அச்சீவ் பண்ணோமா, சின்னதா அச்சீவ் பண்ணோமான்னு தெரியாது. ஆனா நீங்க வந்து பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். இது உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். ஸோ தட் நீங்க வந்து போக போக நீங்க வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது, அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ படிக்கணும்னு நினைச்சாவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கொஞ்ச நாள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி 1 ஹவர் படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா படிக்கணும்னு அந்த டேபிள் கிட்ட போகணுங்கும் போதே கஷ்டமா இருக்குன்னா, நீங்க பெருசா எதுவுமே யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன திங் ஒரு 5 கொஸ்டின் வந்து நான் புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன். ஓகேங்களா? எடுத்தோடனே போய் படிக்காதீங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கல்ல ஏதாச்சும் டாபிக் முன்னத்து நாளோ
இல்லைனா அன்னைக்கு முன்னாடி. ஸோ அந்த புக் பேக் கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் பிரெயினுக்கு அது சேலஞ்ச் மாதிரி தெரியும். ஸோ தட் அதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த லெசனை படிக்கணும் இல்லை எந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நினச்சதை விட ஈஸியாக உங்கள் பிரெயின் அதுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். எடுத்தோடனே பிடிக்காத விஷயத்த பண்ணாதீங்க. எப்போவுமே இந்த எம்சிக்யூ சால்வ் பண்ணுறது நம்ம பிரெயினுக்கும் சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுக்கு பசில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப முடியவே இல்லை, ஆனால் இன்னைக்கு நான் படிச்சே ஆகணும்னு நினைக்கிறேன், இந்த 1 ஹவரை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா, எய்தர் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச சிம்பிளிஃபிகேஷன் அது மாதிரி ரொம்ப சிம்பிளா, ரொம்ப மண்டை பிச்சுக்கிற மாதிரி இல்லாம சிம்பிளா உங்களுக்கு சால்வ் பண்ண முடியுங்கிற மாதிரியான ஒரு சம்ம சால்வ் பண்ணுங்க. இல்லைன்னா புக் பேக் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஆஹ் இது வந்துடும், அந்த ஃப்ளோ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா படிச்சுக்குவீங்க 1 ஹவர். ஓகேங்களா? அடுத்தது போமோடோரோ. இது வந்து எல்லாத்துக்கும் மேல ஒர்க் ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரீல்ஸா பார்த்து என்னால ஒரு நிமிஷத்துக்கு உன்னை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க போமோடோரோ ட்ரை பண்ணலாம். இல்ல நான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு டைம் போகிறதே தெரியாது, நான் கொஞ்சம் நல்லாவே படிப்பேன். சில பேருக்கு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா போமோடோரோ தேவையில்லை. பிகாஸ் 15 to 20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்றாங்க நம்ம பிரெயின் வந்து உன்னை கேட்ச் பண்றதுக்கு. அதாவது இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோக்கு வர்றதுக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ 25 மினிட்ஸ்ல நம்ம மறுபடியும் நிறுத்திட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ளோ நிற்கிது. ஸோ நீங்க அப்படியே 1 ஹவர் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டரான ப்ரொடக்டிவிட்டியா இருக்கும். அதாவது உங்க பிரெயின் இன்னுமே நல்லா அது எஃபிஷியண்டா ஸ்டோர் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேனே இல்லை, என்னால் கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பொமோடோரோ தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கன்சிஸ்டண்டா இருக்கிறது எப்படின்னு பார்த்தோம். அந்த ரிவார்டு நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த ரிவார்டு வந்து நீங்க வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் 20 மினிட்ஸ் வந்து 1 வீக் இருக்கணும் அப்படின்னு. இப்போ 1 வீக் நீங்க அந்த 20 மினிட்ஸ் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிவார்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் சீரிஸ் பார்க்கலாம், வேறு உங்களுக்கு பிடிச்ச மூவி பார்க்கலாம், இல்லைன்னா வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம். உங்களுக்கு எது பண்ணுனா பிடிக்கும், இதுக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னா அது நீங்க பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வந்து இனிஷியல் டைம்ல டெய்லியுமே கொடுக்கணும். அப்ப டெய்லி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜங்க் ஃபுட் ஏதாச்சும் நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் பாய்ஸா இருந்தாங்கன்னா ஈவினிங் வெளியே போவாங்க, இல்லை கேர்ள்ஸா இருக்கீங்கன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க. இல்ல ஃபுட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சது வந்து நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்கனால நான் சொன்னேன். பட் இந்த ஈட்டபிள் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது எல்லாத்துக்குமே இருக்குங்கனால நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம், ஸோ நம்மளுக்கு இது கிடைக்கிது அப்படிங்கும்போது உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடும். நீங்க நம்ம வில் பவர் யூஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது ரொம்ப கஷ்டம். வில் பவர் இல்லாம நம்மள பிரெயினை நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாத்துறதுக்கு தான் இந்த டெக்னிக். ஓகேங்களா? நான் சொன்னது உங்களுக்கு இப்போ சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு வேணுங்கிற ஹேபிட்டை தூண்டுற விஷயம், ரீசன், கோல் வந்து நம்மளுக்கு விசிபிளா வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஃபோன் வந்து ரொம்ப இதா தெரியுது, ஐ மீன் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம இன்விசிபிளா வச்சுக்கணும். ஃபோன் இல்லாம சில பேருக்கு என்ன இருக்கும், அவங்க பெட்ஸ் அங்கோட இருக்கலாம். பெட்ஸை நம்ம எங்கேயும் வைக்க முடியாது, பெட்டை இன்னொரு ரூம்ல வச்சு நம்ம ஒரு ரூம்ல இருக்கணும். வீடியோ கேமுக்கு நான் அடிக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோ கேம் இல்லாம நீங்க இருக்கணும். லைக் பிஎஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ரூம்ல இல்லாத வேற ரூம்ல நீங்க படிக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா நீங்க வந்து அந்த ஆக்ஷன் பண்ணி முடிச்ச உடனேயுமே உங்களுக்கு நீங்க ரிவார்ட் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அது எவ்வளவு சின்னதாகவும் இருக்கலாம், ரொம்ப பெருசா வச்சுக்காதீங்க, ஒரு அளவுக்கு மாடரேட்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம வீக்கெண்ட்ல அதுக்கு ஒரு ரிவார்டு, அதாவது இந்த ஒரு வாரம் நான் வந்து கரெக்டா இருக்கேன் அப்படின்னு நீங்க பாத்துக்கிற மாதிரி. அதாவது ஒரு வாரம் அப்படிங்கிறது நம்ம பிரெயினுக்கு பெருசா தெரியும். அடுத்தது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஸ்மால் டாஸ்க், ஸ்மால் டார்கெட். எடுத்தோடனே 1 ஹவர் டெய்லி படிப்பேன், கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனால் கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படி பில்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நானா இப்படி படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க மாறி இருப்பீங்க. ஓகேங்களா? இதுல நீங்க ஏதாச்சும் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனா ஒர்க் ஆகல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வேற திங் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் டெலகிராம்ல நான் பால் வச்சப்போ இதுன்னு சொன்னீங்க, கன்சிஸ்டண்டா இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா ரிமெம்பர் பண்ண முடியல, அதாவது படிச்சது எல்லாமே மறந்துடும் நம்மளுக்கு. ஆப்வியஸ்லி நம்மளும் ஹியூமன் தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். லைக் எல்லாமே சொல்லுவாங்க ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு, நானும் அதை தான் சொல்ல போறேன். ரிவிஷன் பண்ணணும். செகண்ட் திங், எஃபர்ட் போட்டு படிச்சாதான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கும்.
எஃபர்ட்டுன்னு நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க்கிங், கண் முழிச்சு படிங்க அந்த மாதிரி கிடையாது. லைக் எப்படி சொல்லலாம்னா, நம்ம பிரெயின் வந்து எல்லாத்தையும் எரேஸ் பண்றதுக்கு தான் ப்ரோக்ராம் இருக்கு. நம்மளுக்கு தேவையில்லாததை எரேஸ் பண்ணணும்னு அது நினைக்கும். அதனால தான் நம்ம ஒண்ணு படிக்கிறோம் அப்படின்னா 2 டேஸ்ல அது நம்மளுக்கு மறந்துரும். பேசிக்லி நார்மல் ஹியூமனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 நாள்ல அது மறந்துடணும். மறக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ மென்டல் இஷ்யூ இருக்கு, ஹெல்த் பிரெயின்ல ஏதோ இஷ்யூ இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே தவிர நார்மல் ஹியூமன் கிடையாது. அப்போ எல்லாருமே எக்ஸாம் எழுத போற எல்லாருமே அந்த 2 நாள்ல மறந்துடுறாங்க படிச்சதை. ஆனா டாப்பரும் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஞாபகம் வச்சு எம்சிக்யூனா குரூப் 4 குரூப் 2 அந்த எம்சிக்யூ எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சு ஆப்ஷன் மார்க் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா ரிவிஷன் பண்ணுவாங்க. ஏன்னா 2 நாள்ல மறந்துடும் அப்படின்னா அதை மறுபடியும் படிக்கணும். ஓகேங்களா? இன்னொரு திங் இருக்கு. இப்போ நம்ம பிரெயினுக்கு அது வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம அம்மா அப்பா கூட சண்டை போடுறதோ இல்ல மற்ற திங்ஸ் ஏதாச்சும் அந்த இமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். அப்ப நீ எனக்கு அன்னைக்கு அப்படி பண்ணல, குட்டா இருந்தாலும் சரி பேடா இருந்தாலும் சரி அந்த இன்டென்ஸா இருந்த மெமரிஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும். ஏன்னா பிரெயின் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதை தான் நம்ம வந்து இங்கே பண்ண போறோம். எஃபர்ட் போட்டு நம்ம பிரெயினுக்கு இதை வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு காட்ட போறோம். எஃபர்ட் எப்படி எல்லாம் போடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுக்கிறது. ஓகேங்களா? நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது நம்ம எஃபர்ட் போடுவோம். நோட்ஸ் எடுக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம புக்கை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து வேஸ்ட். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க நல்லாவே நோட்ஸ் எடுப்பேன், எனக்கு நோட்ஸ் எடுக்க வரும், அதாவது 10 பேஜை நான் ஹாஃப் பேஜ் இல்லைன்னா 1 பேஜ்ல நான் வந்து என்னால் மாற்ற முடியும் அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இல்லை நான் அந்த புக்கில் இருக்க எல்லாத்தையுமே எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது, ஸோ நான் அதை அப்படியே எழுதியிருக்கேன், அந்த அந்த கேட்டகரியா இருந்தீங்கன்னா நீங்க வந்து பிளர்ட்டிங் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? பிளர்ட்டிங்னா ஒன்றும் இல்லை. நீங்க வந்து ஒரு ஒரு பேஜ் படிக்கிறீங்க, அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் நீங்க வந்து உங்க மைண்ட்ல வர்றதை அப்படியே எழுதுங்க. லைக் ஒரு வேர்டை நீங்க ஃபுல்லா எழுத வேணாம். இப்போ வந்து இந்தியன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நீங்க இந்தியன்னு ஃபுல்லா இப்படி எழுத வேணாம். ஜஸ்ட் இப்படி உங்க மைண்டை அப்படியே ட்ரைன் பண்ணிக்கிட்டே நீங்க அப்படியே இப்படி எழுதிட்டே வர மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணவும் கிடையாது எந்த வேர்ட்ஸையுமே. அப்படி எழுதும் போது நம்ம பிரெயினுக்கு நம்ம கையிலேயே எழுதுறோம், யோசிக்கிறோம், சொல்ல ட்ரை பண்றோங்கும் போது இது ஒரு எஃபர்ட்டா அதுக்கு தெரியும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் போல அப்படின்னு நம்ம பிளர்ட் பண்றத இன்னும் எக்ஸ்ட்ராவா ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணும். 2 நாள்ல மறக்கிறது நம்மளுக்கு 4 நாளைக்கு இது ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த திங் என்ன அப்படின்னா நம்ம பிரெயினை வந்து சேலஞ்ச் பண்ணணும். அதாவது நம்ம பிரெயினை வந்து கொஸ்டின் கேட்கணும் பேசிக்லி. ஓகேங்களா? இப்போ டெய்லியுமே நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு டாபிக் படிக்கலாம், அரை டாபிக் படிக்கலாம், ஒரே ஒரு சப் டாபிக் படிக்கலாம், நீங்க என்ன வேணா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து நீங்க வந்து ஒரு எஸ்ஏ மாதிரி நீங்க வந்து எழுதணும். ஓகேங்களா? எஸ்ஏ மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு இப்படி ஃபுல்லா பிளர்ட்டிங் மாதிரி அறகுறையா எழுதாம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நீங்க வந்து எழுதணும் ஒரு பேஜுக்கு. ஓகேங்களா? அந்த டாபிக்கை பொறுத்து மாறும். நீங்க வந்து அந்த டாபிக்கை வந்து உங்களால ரெப்ளிகேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த புக் பேக், இப்போ நீங்க ஸ்கூல் புக் படிக்கிறீங்கன்னா புக் பேக் எக்ஸசைஸை சால்வ் பண்ணணும். ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா கூட போதும். ஸோ இதை நம்ம பிரெயினை சேலஞ்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் வரும், போர் அடிக்காது. செகண்ட் திங் வந்து இதுவுமே எஃபர்ட். ஏன்னா நம்ம பிரெயினுக்குள்ள இருக்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணதை ரிட்ரீவ் பண்ணி இங்கே எழுதுறோம், இல்லைன்னா சால்வ் பண்றோம். ஸோ இது ரெண்டும் டெய்லி பண்ணிட்டு இருக்கனால அன்னன்னைக்கு படிக்கிறது உங்க பிரெயின் இம்பார்ட்டன்ட்னு எடுத்துக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் அப்போ இன்னும் ஈஸியா இருக்கும். அதாவது நீங்க ரிவிஷன் பண்ணும்போது மறுபடியும் படிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு நிறைய டைம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க, சரி இன்னொரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கும் போதே பாலிட்டி ரிவைஸ் பண்ணலான்னு வந்தா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு இந்த மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நோட்ஸ் எடுக்கிறத விட இந்த 2 மெத்தட் உங்களுக்கு வந்து இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ பேசிக்லி நம்ம ஸ்கூல்லலாம் 5 டைம் எழுதுங்க, இல்லைன்னா படிச்சதை எழுதி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதே கான்செப்ட் தான் இங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபுல்லா சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணாம எழுதுறோம். அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா படிச்சதை சேர்த்தி வச்சு ஒரே ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு பாலிட்டியில நீங்க டிபிஎஸ்பி ஃபுல்லாமே முடிச்சிட்டீங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் முடிச்சிட்டீங்க. ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்த்து நீங்க ஒரே ஒரு கொஸ்டின் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும் மட்டும் நீங்க ஒரு ஹாஃப் பேஜுக்கோ இல்லை 1 பேஜுக்கோ எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இது மாதிரி பண்ணும்போது அந்த எஃபர்ட் போட்டு நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு அது இன்னுமே எக்ஸ்ட்ராவா ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இந்த இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னுமே ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு
என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேற வேற டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.